நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பலன் காணும் பகுதி 23 இருக்கிறோம். அதாவது இருதய ரேகையின் அற்புத அமைப்பு, அபூர்வ அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இருதயம் என்பது நம்ம ஹார்ட்டையும் குறிக்கும். அதாவது நல்ல உள்ளம், காதல் உள்ளத்தை குறிக்கக்கூடியது இருதய ரேகை. இந்த இருதய ரேகையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அந்த இருதய ரேகையிலிருந்து எந்த ரேகை மேல் எழும்பி சென்றாலும் அது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கீழ் நோக்கி சென்றால் நல்ல பாசமான அமைப்பு, பாசம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குரு மேடு, சனி மேடு, சூரிய மேடு, 3 மேடும் நன்றாக விம்மி புடைத்து உயர்ந்து இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ இது ஒரு கை அமைப்பு. இதில் குருமேடு, சனிமேடு, சூரிய மேடு 3 மேடும் நன்றாக விம்மி புடைத்து சிறப்பாக இருக்கு சார். சிறப்பாக இருந்து இந்த இருதய ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு, சனிமேட்டுக்கு, சூரிய மேட்டுக்கு 3 மேட்டுக்கும் இருதய ரேகையை அடியாக கொண்டு, இருதய ரேகம், இருதயம் என்பது ஒரு நல்ல உள்ளம். அந்த உள்ளத்தில் இருந்து குருமேடு அதிகாரம் உள்ள ஒரு மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. அப்ப அதிகாரம் உள்ள ஒரு பதவி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப சூரிய அந்த சனிமேட்டுக்கு போகும்போது நல்ல வேலை, தொழில் அமைப்பு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சூரிய ரேகை இங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்ப புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம், வெற்றி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 3 மேலும் உயர்ந்து இந்த மாதிரி இருதய ரேகையிலிருந்து 3 ரேகை போச்சுன்னா மிகவும் அபூர்வமான அமைப்பு. இது உங்க கையில ரேர் அமைப்பு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். வாழ்வில் கண்டிப்பாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு வெற்றி பெற்று, புகழ் பெற்று, சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது எந்த வயதுல நடக்கும்னா, ஆயில் ரேகை வெட்டு துண்டுபடாமல் இருந்து, புத்தி ரேகை சிறப்பாக இருந்து, இந்த ஆயில் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளை வரும் வயதில், இந்த மாதிரி மேல் எழும்பக்கூடிய கிளை வரும் வயதில், இந்த மாதிரி ஊர் உலகம் போற்றக்கூடிய ஒரு மிக பெரும் தொழில்துறை தோன்றி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய, மக்களுக்கு பயன்படக்கூடியதாக உலகம் போற்றும் ஒரு உத்தமராக இருப்பதற்கு தொழில்துறையிலே பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் தோன்றி நல்ல நிலையிலே உலகத்திலையும் இந்த நம்ம நாட்டிலையும் மிகச்சிறந்த புகழ் அடைய வாய்ப்பு உண்டு. சப்போஸ் இந்த ஆயில் ரேகையில இந்த மேல் எழும்பக்கூடிய கிளை ரேகையை வரல சார், அப்போ இது நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். ஏன் நடக்கும்? இந்த சூரிய ரேகை இருக்கு பார்த்தீங்களா, சூரிய ரேகை வரும் வயதில், இந்த சூரிய ரேகை வர்றது இந்த இருதய ரேகைன்னு பார்த்தோம்னா 52ன்னு கணக்கு பண்ணிக்கணும். 52 வயசுல இருந்து உங்களுக்கு பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ரேகை வரும்போது சின்ன வயதில், இளம் வயதில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் 52 வயசுக்கு மேல ஒரு தொழில்துறை, மிக பெரும் தொழில்துறை தோன்றி நல்ல ஒரு பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அதிகாரமான பதவி. குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது இல்லையா, குருமேடுனாலே அதிகாரம், அதிகாரம், ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் சிட்டியா. இந்த சனிமேட்டுக்கு போறதுனால தொழில் நல்லா சிறப்பா இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். சனிமேடு உயர்வா இருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா தொழில் அவங்க தான் குடிகட்டி பறக்கக்கூடிய உலகளாவிய தொழிலதிபர்களை உருவாக்கக்கூடியது சனி பகவான். அதுக்கு மேட்டுக்கு ரேகையும் போகுது. இந்த சூரிய மேட்டுக்கும் ரேகை போகுது. சூரிய மேடும் உயர்வா இருக்கு. இந்த மேடுகள் உயர்வாக இருந்தால் அந்த வாழ்வில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை, அந்த மேட்டோட எண்ணத்தை அதிகப்படுத்தும். இப்ப குருமேடு உயர்வா இருந்தா அதிகார துறைக்கு போகணும்னு நினைப்பாங்க. இப்ப சனிமேடு உயர்வா இருந்தா எப்படியாவது வேலை செஞ்சு வேலை மூலமாக, தொழில் மூலமாக புகழடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். வேலை, தொழில் தான் உங்களுக்கு முக்கியம். இப்ப சூரிய மேடு புகழ் மேடு, அதாவது நம்ம புகழ் அடையணும், உலகளாவிய புகழ் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவிப்பவர் நம்ம சூரிய பகவான்.
அதுல 3 மீட்டுக்கு ரேகை போகுது, மும்மூர்த்திகள் மாதிரி. 3 மூர்த்திகளும் உங்களுக்கு நன்றாக செயல்படும் போது, மும்மூர்த்தி மாதிரி இந்த ரேகைகள் அப்ப செயல்படும் போது உங்களுக்கு பேர், புகழ், செல்வம், உலகளாவிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 52 வயசு மேல இந்த ரேகை இல்லைன்னா 52 வயசுக்கு மேல உங்களுக்கு பெரிய ஒரு தொழில்துறை தோன்றி அந்த தொழில்துறை மூலமா உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சு வெற்றி, புகழ், செல்வம் அதாவது மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்து மக்கள்கிட்ட பேர் பிரபலமாகும் சார். பேர் பிரபலமாகும். அதன் மூலமாக பொருள் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த இறுதி ரேகை நல்லா இருந்து, இந்த மேடு 3 மேடு நல்லா இருந்து, 3 ரேகையும் சிறப்பா இருந்து, அதாவது விதி இந்த புத்தி ரேகையும் பார்க்கணும், ஆயுள் ரேகையும் பார்க்கணும். இப்ப இது குரு ரேகை, இது சனி ரேகை, விதி ரேகை, இது சூரிய ரேகை, இது இறுதி ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, இது ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, இங்க ஆரோக்கிய ரேகையும் இருக்கு, மேலெழும்பக்கூடிய கிளையும் இருக்கு. இந்த மாதிரி கை சுத்தமா இருந்து முதல் தரமான கையாக இருந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க தான் வேர்ல்டுல நம்பர் 1. அந்த மாதிரி அமைப்பு வர்றது வேற அமைப்பு. உங்க கையில இது மாதிரி 1-2 இருக்கா பாருங்க, வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புண்டு. உலகத்தில் பேர் எடுக்கக்கூடிய உள்நாடு வெளிநாடு இதுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதுல சிறந்த தொழில்துறையில விளங்கி மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.